மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் 1987 வெளிவந்த திரைப்படம் நாயகன். பல முன்னணி இயக்குநர்களின் இன்ஸ்பிரேஷனாக இந்த படம் இருக்கிறது. அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை தந்துவிட்டு இருவரும் அதன் பின் இணைந்து படம் பண்ணாமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் 38 ஆண்டுகள் கழித்து இணைந்து எடுத்துள்ள படம் தான் தக் லைஃப். இந்த படம் நாயகன் படத்தின் தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தில் கமல்ஹாசனுடன் இணைந்து சிம்பு முதன்முறையாக நடித்திருக்கிறார். மேலும் த்ரிஷா, ஜோஜி ஜார்ஜ், அபிராமி, நாசர், அசோக் செல்வன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். AR ரகுமான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இப்படம் வருகிற ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. தக் லைஃப் திரைப்படத்தின் முன்பதிவு சமீபத்தில் துவங்கியது. இந்த நிலையில் இதுவரை இப்படம் முன்பதிவில் செய்திருக்கும் வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் இதுவரை முன்பதிவில் மட்டுமே 1 கோடிக்கு மேலாக வசூலித்துள்ளது. இது வெளிநாட்டு முன்பதிவு வசூலாகும். ஒவ்வொரு நாளும் தாறுமாறாக முன்பதிவு வந்து கொண்டிருப்பதால் நிச்சயம் வெளிநாட்டு வசூல் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் தக் லைஃப் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.